ஜெயலலிதா உயிருடன் இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது. அதாவது ஜெயலலிதா உடல் புதைக்கப்பட்டதும் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டதும் இவை அனைத்தும் ஜேவின் உண்மையான உடல் இல்லை என்று பரபரப்பு தகவல் வெளிவந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்ததை அனைத்தும் பார்க்கப்படும் போது அதே சந்தேகம்தான் எழுகிறது. செப்டம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜேவை யாராலும் பார்க்க முடியவில்லை. அவர் மருத்துவமனையில் தான் உள்ளார் என்பதற்கான எந்தவித ஆதாரமும் வெளியிடவில்லை. எம்ஜிஆர், கருணாநிதி இவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது அவர்களின் புகைப்படமே வெளியிடப்பட்டது. ஆனால் ஜேவின் எந்தவித புகைப்படமும் வீடியோவும் வெளியிடப்படவில்லை. ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லை என்று அப்போலோ மருத்துவமனையில் தான் சேர்க்கப்பட்டார் என்பதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை. அவரை எங்கு எடுத்து சென்றனர்? முக்கிய தலைவர்கள் மருத்துவமனைக்கு வந்தபோது கூட ஜேவை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. அது எதற்காக? அப்போலோ மருத்துவமனையில் 70 நாட்கள் நாடகம் நடத்தப்பட்டதா? ஜேவின் உடல் போல் தயார் செய்ய இவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டதா என சந்தேகங்கள் எழுகிறது. ஜே இறந்ததாக சொல்லப்பட்ட பின்பு அவர் முகத்தில் 4 துவாரங்கள் உள்ளது. அது எதற்காக? ஜேவின் கால்கள் துண்டிக்கப்பட்டதற்கான பல வீடியோக்கள் நாம் பார்த்துள்ளோம். உயிர் இறந்தவர்களின் முகம் எப்படி மாறும் என்று அனைவருக்கும் தெரியும். இதற்கு முன்பு இறந்த சில முக்கிய பிரபலங்கள் முகமே கருத்தும் வாடியும் காணப்பட்டது. ஆனால் 70 நாட்கள் மருத்துவ சிகிச்சையில் இருந்த ஜேவின் உடலில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் பளிச்சென்று காணப்பட்டது. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஏதேனும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலே பேனர், போஸ்டர் என கொண்டாடும் அதிமுக நிர்வாகிகள் இறந்ததற்கு வெறும் போட்டோவிற்கு மாலை மட்டும் மாட்டியுள்ளனர். ஜேவிற்கு அப்போலோ மருத்துவமனையில் தான் சிகிச்சை நடைபெற்றதா அல்லது வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. ஜெயலலிதாவின் மருத்துவ சிகிச்சையின் போது உயர் மருந்துகளின் பக்க விளைவுகளின் மூலம் அவரின் முடிகள் கொட்டப்பட்டதா? சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டதால் அவரின் கால்கள் வெட்டப்பட்டதா என தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது. ஜே எப்போதும் மக்களை சந்திக்கும் போது மக்களிடத்தில் தன் உடல்நிலை குறைகளை வெளிப்படுத்த மாட்டார். தன்னை அழகாகவும் உறுதியாகவும் கம்பீரமாகவும் காட்டிக்கொள்வார். அதனாலேயே மருத்துவ சிகிச்சையின் போது அவர் உடல்நிலையில் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டதா, மக்களை சந்திக்க தயங்குகிறாரா என்று தெரியவில்லை. இதனாலேயே ஜே உயிருடன் இருப்பதற்கான சந்தேகம் எழுகிறது. அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை. இதனாலேயே மக்களிடத்திலும் முக்கிய பிரபலங்களிடத்திலும் சந்தேகம் எழுந்துள்ளது. எனவே இந்த சந்தேகம் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க உயர் நீதிமன்றம் இதில் தலையிட்டு ஜேவின் போட்டோ, வீடியோ, அவர் உடல்நிலை பற்றிய தகவல்கள் என அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் இதுபோல் செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள்